வெல்கம் டு கலாஸ் கறிவேட். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா குதிரைவாலி அரிசி வச்சு அருமையான இட்லியும் தோசையும் பண்ணியிருக்கிறோம். இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குதிரைவாலி அரிசிங்கிறது சாதாரணமாக நம்ம அரிசி உளுந்து சேர்த்து பண்ணுவோம் இட்லி தோசையில், அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ் எது வச்சு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க. எங்கள் மில்லட் ஆனதுனால ஒரு 3 நாள் வச்சுருந்தா போதும், நிறைய நாள்லாம் வச்சுருக்க வேண்டாம். ஓகே, நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி. வந்து பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, தோசை வந்து நல்ல மொறுன்னு கிடச்சிருக்கு தோசை. அதையும் எடுத்து காட்டுறேன். சவுண்டு கேட்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் வந்து இதுக்கு இன்றைக்கி சட்னியும் சாம்பாரும் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அப்போ நாம் இன்றைக்கி அந்த குதிரைவாலி அரிசியில் இட்லி தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்கள், இதுதான் குதிரைவாலி அரிசிங்கிறது. சாமி அரிசி மாதிரி இருக்கும், இந்த திணை எல்லாம் மாதிரி இருக்கும். அது சொன்னால் தான் தெரியும் குதிரைவாலின்னு. பார்க்குறதுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்று மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம சாப்பிடும்போது அரிசி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். மற்றது மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காது. சாதாரணமாக நம்ம அரிசியில் பண்ணி சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஒரு 5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 5 டம்ளர்னால் இந்த டம்ளருக்கு 5 டம்ளர். உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக தான் நான் எனக்கு இந்த டம்ளரில் எடுத்தேன். 5 டம்ளர் குதிரைவாலி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து உளுந்து எடுக்கணும். உளுந்து வந்து இந்த 5 கொண்டுங்கிறது தான் மெஷர்மெண்ட்டு. பாருங்க, உளுந்து வந்து அதுக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம், அதனால் 5 கொண்டு போட்டால் போதும். 5 டம்ளர் குதிரைவாலிக்கு 1 டம்ளர் உளுந்து. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் 3 டம்ளர் குதிரைவாலிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கணும். ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது அவ்வளோவா பொங்காது இல்லையா, அதனால தான். 1 டீஸ்பூன் வெந்தயம் இதில் சேர்க்குறேன். இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்க, ரெண்டையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். குதிரைவாலி வந்து நீட்டாக 5-6 வாட்டி இப்படி பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது, நல்ல பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதனால் அவ்வளோவா தூசியெல்லாம் இல்லை, சாதாரணமாக நிறைய தூசியெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் நம்ம இதை ஊற விட்டுடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, பாருங்கள், நம்ம குதிரைவாலியும் இந்த உளுந்தும் வந்து ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி நாம் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இப்போ நாம் அதில் முதல்ல உளுந்து சேர்த்துடலாம். இது வந்து அரைக்கிறதுக்கு வேறு வித்தியாசமாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் சாதாரணமாக நம்ம எப்போவுமே மாவு ஆட்டுவோமே அந்த மாதிரி தான் உளுந்து அந்த குதிரைவாலி அரிசியும் அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். எல்லாத்தையுமே நான் சேர்த்துறேன்.